மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அரசு அனுமதி அளிக்காது என கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார். உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு அரிட்டாப்பட்டியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவரான 90 வயது வீரம்மாள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மேலூர் அதிமுக எம்எல்ஏ பெரியபுள்ளான், மேலூர் யூனியன் சேர்மன் பொன்னுசாமி மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கிராம சபையில் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அப்போது சிறப்பு தீர்மானமாக அரிட்டாப்பட்டி பகுதியில் தொல்லியல் சின்னங்கள், சமணர் படுகைகள், குடவரை கோயில்கள், பிற்கால பாண்டியர்கள் வரலாறு உள்ளிட்டவை இருப்பதால் இப்பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை விடப்பட்டது. இதனை ஏற்று கிராம சபையில் தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது. இது பொதுமக்கள் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு சென்று இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கப்படும். எங்களோட ஜெனரேஷன் பாக்குறது, எங்க பாட்டையும் பூட்டை எத்தனை ஆண்டு தெரியாது இல்லையா? இனி இருக்க ஜெனரேஷனுக்கு அந்த கல்வெட்டு அழியாது. அந்த மாதிரி எங்களுக்கு எழுதி கொடுத்தா புண்ணியம். கிராம சபை கூட்டத்தில் பேசிய வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதி கொடுக்கவில்லை எனவும், இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். இது உகந்த பகுதி இல்லை என தெரிவிக்கப்படும். ஆய்வுக்கே அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். அந்த மனுக்கு பதில் இன்னைக்கு அல்லது திங்கட்கிழமை அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? அரட்டாவட்டி கிராமம் ஏற்கனவே பள்ளியூர் எடுத்திருக்கு, அங்கே சமணப்படுக்க இருக்கு. அதே மாதிரி இது கிடாரிப்பட்டி பக்கத்தில் அழகர் கோயில் இருக்கு. அதனால இந்த பகுதி அதுக்கு உகந்த பகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு தமிழக அரசுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் அனுப்பாங்க. அவங்க ஆய்வுக்கே நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க ஆய்வுன்ற பேர்ல வந்தா கூட அந்த ஆய்வுக்கே அனுமதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வரும் 26ஆம் தேதி அழகர் கோயில் பகுதியில் பொதுமக்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேபோல அருகில் உள்ள கேசம்பட்டி, எட்டிமங்கலம், கருங்காலக்குடி, ஐயாப்பட்டி, தும்பைப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளிலும் டங்ஸ்டன் கனிம வளத்தை எடுக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரை மேலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் ரமேஷ்.